Hello Monas and welcome to my channel The Cheeky Vlogs. நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசணும்னு சொன்னீங்க அண்ட் நானும் இதை பற்றி பேசணும்னு இருந்தேன். பட் என் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் பேசலை. பொள்ளாச்சி செக்ஷுவல் அப்யூஸ் கேஸ் பற்றி அண்ட் நான் இதை பற்றி என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரொம்ப ஹாரிஃபைங்காக இருக்குது நடந்தது. விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங். அது வந்து என்னென்னா வந்து இந்த கேஸில் பாதிக்கப்பட்டவங்கள மேலே நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறது, அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஆஸ் கெலி சொன்ன மாதிரி இப்போதைக்கு வந்து கேஸ் பற்றி அந்த அக்யூஸ்டை பற்றி பேசணும். விக்டிம்ஸ் வந்து அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இப்படி தான் அஃபெக்ட் ஆனாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க மேலே கொடூரம் நடந்துச்சு அப்படின்னு வெளில சொல்கிறதுக்கே ஒரு வேறு லெவல் தைரியம் வேணும் நம்ம சொசைட்டியில். அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம், அது ஒரு கேவலம். அண்ட் அந்த விக்டிம்ஸ் வந்து சொல்கிறது அப்போது அவங்கள வந்து அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கேன்னு புரிஞ்சிக்காம ஏன் இதெல்லாம் பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணதுனால தான் அப்படி பண்ணது, இன்னும் மற்றவங்களும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பை சான்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லையோ அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். தட் ஓகே நானும் வந்து பேசலாம் வெளியில், நானும் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி இப்போதைக்கு நீங்கள் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டாக தான் இருந்தோம்னா வேறு யாரும் வெளில வரமாட்டாங்க. ஸோ தயவு செய்து இப்போ போய் உட்காந்து மாரல் பாலிசிங் பண்ணிட்டு இருக்காதுங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு வந்துருக்கு, நியூஸ் சேனல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அப்ராப்ரியேட் டு ஷேர் இட். அண்ட் அது வந்து எனக்கு தெரியல எப்படி நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் அலோவ் பண்ணுறது அதோட ரீஷேரிங்க்கு இந்த இதுக்கு. பட் தயவுசெய்து உங்களுக்கு வந்து தான் அதை ரீஷேர் பண்ணாதீங்க. இந்த இன்சிடென்ட் பற்றி ஒருத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும், அதுக்கு தான் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொன்னாலே போதும். ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ப்ளீஸ், அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பப்ளிசைசிங் த விக்டிம் அண்ட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் அப்ராப்ரியேட். ஸோ தயவு செய்து அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. லெட்ஸ் புட் இட் அவுட் தேர். சீரியஸ்லி விமன் நம்ம தான் நம்ம சேஃபாக இருக்கணும். இந்த சொசைட்டி, இந்த ரூல்ஸு, இந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஜுடிஷியல் சிஸ்டம் இதெல்லாம் மாறணும்னு நம்ம வெயிட் பண்ணவே முடியாது. பிகாஸ் வி ஹவ் வெயிட்டட் அண்ட் எதுவும் மாற போகிறது இல்லை. For the past several years வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் for some strong judicial system to come in place. எதனா அவங்க ரூல்ஸ் பாஸும் பண்ணுறாங்க கோர்ட்டு, ஆனால் அதில் வந்து இதெல்லாம் எதுவும் நிற்குதா? எதுவுமே நிற்க மாட்டேங்குது. டெய்லி எதனா ஒரு இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல ரேப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அஸ் விமன் தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வேல்யூ பண்ணுங்கள். விமன் தான் விமனோட பிகஸ்ட் சப்போர்ட்டர்ஸ். ஸோ பை சான்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுனா பிரச்சனைனா அவங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். அந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தேவையில்லாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தேவையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவளுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. தட் இந்த பொண்ணு என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாளோ, இவன் என்னென்னா நினச்சிடுவாளோ அப்படின்னு இருக்கவே கூடாது. அண்ட் யாருன்னா வந்து அவங்க ஹராஸ்மெண்ட் ஸ்டோரிஸ் உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அது வந்து வேறு லெவல் கரேஜ் ஒரு தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. சும்மாலாம் இல்லை நேற்று ஓகே நாளைக்கு போய் அவள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நியூஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ அவள்கிட்ட சொன்னால் அவள் என்ன நினைப்பாலோ, நம்ம சொல்லி ஆகணுமா, நம்மளுக்குள்ளே வச்சு புதைச்சி செத்துடலாமே அப்படின்லாம் தோணியிருக்கும். அதெல்லாம் மீறி வந்து சொல்லுவாங்க. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். தயவுசெய்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன் டேக் கேர் ஆஃப் தெம். பிகாஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி ஃபார் விக்டிம்ஸ் எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு சின்ன ஹராஸ்மெண்ட்ஸும் நடந்திருக்கலாம், நிறைய பேருக்கு பெரிய லெவல் ஹராஸ்மெண்ட்ஸும் நடந்திருக்கலாம். பட் ஹராஸ்மெண்ட் இஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட். பொண்ணுங்க வந்து தயவு செய்து ஐயோ நம்மளுக்கு நடந்துச்சேன்னு அசிங்கப்பட்டு இல்லை பயந்து வாழாதீங்க. தயவு செய்து ஃபைட் பண்ணுங்கள் உங்கள் ரைட்ஸ்க்காக, உங்களுக்காக ஃபைட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வேர்ல்டு உங்களுக்கும் தான் நம்மளுக்கும் தான். அவங்க யார் பண்ணி போனாங்களோ அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்களா, யார் பாதிக்கப்பட்டாங்களோ நம்ம கஷ்டப்பட்டு வாழணுமா? தயவு செய்து கத்துங்க, கதறுங்க, ஆனால் தயவு செய்து டோன்ட் கிவ் இன். சரி இவ்வளோ நடக்குதே, சோஷியல் மீடியாலாம் ஸ்டாப் பண்ணால் இது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. பிகாஸ் சோஷியல் மீடியா இஸ் ஜஸ்ட் முதல்ல வந்து நார்மல் லைஃப்பில் ஒரு பொண்ணு பார்ப்போம், ஓகே என்னன்னு தெரிஞ்சுப்போம், ஸ்லாம் புக்லலாம் எழுதி வச்சுப்போம். அதுக்கு பதிலாக இப்போதைக்கு சோஷியல் மீடியா. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அண்ட் நிறைய ஃபேக் அக்கௌண்ட் யாரா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து அவங்கள பிளாக் பண்ணிவிடுங்க அண்ட் ரிப்போர்ட் தெம். ஸோ தட் அந்த ஃபேக் அக்கௌண்ட் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து தூக்கிடுவாங்க. அது இல்லையா கொஞ்சம் சேஃபாக பழகுங்க. பிகாஸ் வாட் எவர் தி சே, இந்த சொசைட்டி வந்து அவள் தான் ஆயிடுச்சு, இவ்வளோ தான் ஆயிடுச்சு, ஓகேயா? இதில் வந்து நம்ம தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அண்ட் நோபடி எல்ஸ் கேன். ஸோ ப்ளீஸ் பி சேஃப். எது பண்ணாலும் செட் யுவர் பவுண்ட்ரிஸ், அது ரொம்ப முக்கியம். நோ யுவர் பவுண்ட்ரிஸ், நோ யுவர் செல்ஃப்.
அண்ட் இது பண்ணுறீங்களா ஏதோ ஒரு உங்களுக்கே ஐயோ இது விசித்திரமாக இருக்கே நம்ம இது பண்ணுறோமே எனக்கு பயமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் ஹேவ் ஒன் கான்ஃபிடென்ட் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாருன்னா ஒருத்தர்கிட்டயாவது சொல்லிட்டு பண்ணுங்க இதுதான் நடக்குது என் லைஃப்பில் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னு புரியலடி எனக்கு மேபி இட் மைட் பி அ குட் திங் இஃப் இட்ஸ் அ பேட் திங் மேபி உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லி காட்டலாம் ஸோ ஆல்வேஸ் ஹேவ் தட் ஒன் கான்ஃபிடென்ட் அண்ட் இன்னொன்று ஒன்று கூட சொல்லணும் டோன்ட் பி அ பைஸ்டாண்டர் ஒன்று நடக்குதுன்னா நின்று பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க தயவு செய்து போய் கேளுங்க தட்டி கேளுங்க பிகாஸ் அதுக்கு தான் நம்மளாம் படிக்க வைக்கிறாங்களே ஓகேயா சும்மா போய் நின்று பார்த்துட்டு ஈவன் இஃப் செலிப்ரிட்டி நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் இந்த ஆக்ட்ரஸஸ் என்ன ஒரு பயங்கரமாக ஃபோட்டோ போட்டுருப்பாங்க கீழே எவனா கமெண்ட்ஸில் அசிங்கமாக கேட்டிருந்தாங்கன்னா நான் போய் எல்லா அக்கௌண்ட்ஸையும் ரிப்போர்ட் பண்ணுவேன் அது வேறு மெனக்கிட்ட நான் பண்ணுவேன் கைஸ் டைம் எடுத்து என் லைஃப்லேருந்து டைம் எடுத்து நான் பண்ணுவேன் பிகாஸ் just because they are actors it's not justified யாருக்கும் அந்த மாதிரி நீ பேசுறது is not justified so never be a bystander உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடக்கிறதோ இல்லை ஆன்லைன்ல எங்க பார்த்தாங்களோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இன்னொருத்தவங்களை அப்யூஸ் பண்றாங்கன்னு தோணுச்சுன்னா தயவு செய்து don't be a bystander தட்டி கேளுங்க ரிப்போர்ட் பண்ணுங்க பிளாக் பண்ணுங்க சோஷியல் மீடியா ஹேஸ் ஆல்சோ given you the power to report and block inappropriate comments abuse எல்லாமே இப்படி பேரண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் யங் பேரண்ட்ஸ் ஓல்ட் பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செய்து ஹாவ் ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் அன் ஓப்பன் மைண்ட் ஏன்னா நீங்கள் இருந்த காலத்தை விட இந்த காலம் மாறி போச்சு நாங்கள் இருக்கிற காலம் விட இப்போ இருக்கிற காலம் 2000s கிட்ஸ் 90s கிட்ஸ் காலம் விட 2000 கிட்ஸோட லைஃப் வேறு மாதிரி இருக்குது எங்களுக்கும் அவங்க லைஃப் புரியல உங்களுக்கும் எங்கள் லைஃப் புரியாதுன்னு தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் ப்ளீஸ் டு ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட் இந்த மாதிரி ஒரு எதனா ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா டிவியில் இல்லை எதனா ஒருத்தவங்க யாருன்னா இதை பற்றி பேசுனாங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு என்ன நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை பாதிக்கும் அவங்க ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம அம்மாட்ட சொன்னால் நம்ம அம்மா இப்படி தான் நினைப்பாங்க இல்லை நம்ம அப்பா இப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு அது கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும் ஸோ பி வெரி கேர்ஃபுல் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நியூஸ் வந்ததுன்னா ஹேவ் அன் கான்வர்சேஷன் வித் யூர் கிட்டு இந்த மாதிரி ஓகே யார் லைஃப்பில் வேணால் நடக்கலாண்டி அண்ட் பட் யூ ஹேவ் அஸ் எங்ககிட்ட வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அப்போவாது உங்கள் கிட்ட நீங்கள் வச்சுக்கணும் நிறைய தடவை பேசுங்க பி எப்போவுமே ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து எங்களை நம்பலாம் எங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம் நானும் சொல்கிறேன் டு மை ஜென்ரேஷன் கிட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இல்லை டு யங்கர் கிட்ஸ் ஆல்சோ வாட்சிங் மை சேனல் ஐம் டெல்லிங் யூ பேரண்ட்ஸ் வந்து லவ் யூ அன்கண்டிஷ்னலி யார்கிட்ட போய் நம்பி சொல்லணுமோ இல்லையோ நினைக்கிறவங்களும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் they might support you they might not support you but at least you can tell okay and most probably they will support you no matter what அதே மாதிரி டிவி மூவிஸ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அவங்க என்ன போர்ட்ரே பண்ணுறாங்க அதை வந்து நம்ம குழந்தைக்கு எப்படி ரெஜிஸ்டர் ஆகுது அதை பற்றி தயவு செய்து பேசுங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஹேவ் ஆக்டிவ் கான்வர்சேஷன்ஸ் என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவர் ஸ்கூலில் ஒரு மூவி சீன் காட்டிட்டு ஃபர்ஸ்ட் குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க ஆனால் அதே மூவி சீன் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணா தட் ஹவு த கேர்ள் இஸ் not respected, how the boy is not treating the other person perfectly and the students அப்புறம் இந்த சீன் பார்க்கவே பிடிக்கலாம் அவங்களுக்கு கடைசியாக மென் சி ஒரு 2 பேர் பண்ணுறதுனால மொத்த மென்னும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தப்பு தான் ஆனால் ஃபார் மென் மை ரெக்வெஸ்ட் would be உங்களுக்குள்ள கண்டிப்பாக அதை பாருங்க எல்லாத்தையும் பெருமையாக நீங்கள் பேசுவீங்க ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணால் பேசுவீங்க ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ண போறீங்கன்னா பேசுவீங்க எல்லாமே தான் பெருமையாக பேசுவீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் சும்மாலாம் போகாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் தயவுசெய்து தட்டி கேளுங்க திஸ் இஸ் த லீஸ்ட் we can expect from you ஏன்னா பசங்க இதை வந்து பெருமையாக பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டாங்க அட்லீஸ்ட் பசங்கள்கிட்டயாவது பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் எவனா ஒருத்தன் பெருமையாக பேசினான்னா அவனை தயவுசெய்து தட்டி கேளுங்க இதை தப்புன்னு சொல்லுங்க உங்களை சுற்றி வேற யாருன்னா பொண்ணுங்க அந்த பசங்களோட பழகிறத பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க இது ஏன்னா எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் ஏன் இதுலலாம் விழணும் அப்படின்னு நினைக்கலாம் மேபி ஆர் சேவிங் அ கேர்ள்ஸ் லைஃப் அண்ட் நான் இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா என்னோட போண்டாஸ் நம்ம எல்லாரும் வந்து எப்பவுமே ஒரு சேஃப் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் அது சேஃப் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுவோம் அவங்களாவது நம்மகிட்ட இதை பற்றி வந்து ஷேர் பண்ண சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் இருக்கோம் நீங்கள் தயவுசெய்து முன்னாடி வாங்க உங்களுக்காக வில் பி தேர் ஃபார் யூ அப்படின்னு ஒரு ஜெஸ்டரோடு தான் இந்த வீடியோ பண்ணுறேன் லெட்ஸ் ஆல் ப்ரே தட் the victims get justice and mental peace and அவங்களால let's at least create a society where இதுக்காக பயந்து மக்கள் வாழ தேவையில்ல இதை பற்றி ஓப்பனாக பேசி நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது என்ற ஹோப்போட வாழ முடியும்
ஏன்னா யாரும் இதை பற்றி பேசினா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்ற ஹோப்பில் வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை க்ரியேட் பண்ண எய்ம் பண்ணுவோம். அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் become a better society than we are in. Okay guys, bye.